வெல்கம் டு சூசன் வின்ஸ் வேர்ல்ட். இப்போது நம்ம எப்படி ஈஸியாக கட் பண்ணி தைக்கிறதுன்னு இன்றைக்கி கிளாஸ் ஆரம்பிக்கிறேன். 32 இயர்ஸாக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன், கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். நான் தையல் படிக்கிறப்போ முதல்ல ஈஸி கட்டிங் தான் சொல்லி கொடுத்தாங்க. 40 நாள் கிளாஸு. முழு ட்ரெஸ்ஸும் கையில் தான் தைக்கணும், மிஷினில் தைக்கக்கூடாது. அப்போ தான் நல்லா மனசில் பதியும். எக்ஸாம் மெத்தட் அதுக்கப்புறம் தான். அதில் தையல், எம்ப்ராய்டரி ரெண்டும் சொல்லி கொடுத்தாங்க. அதில் ப்ராக்டிக்கல், தியரி, ட்ராயிங், மேக்ஸ் எல்லாம் நிறையா வரும். அது முடிஞ்ச பிறகு தான் எக்ஸாம். வீட்டில் நார்மலாக தைக்கிறவங்களுக்கு அந்த மெத்தட் வேண்டாம். இப்போ ஈஸியாக அப்படி தைக்கிறது, கட் பண்ணி தைக்கிறதுன்னு சொல்லித்தரேன். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். வீட்டில் மிஷின் இல்லாதவங்களும் கற்றுக்கோங்க. வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். வாங்க, முதல்ல நார்மல் கிளாத்தில் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். நீங்கள் கிளாத் இல்லைன்னா வீட்டில் ரேஷன் சாரீஸ்லாம் இருக்கும், ரேஷன் வேஷ்டி இருக்கும், அது மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்தோடனே புதுசு போட வேணாம். இது கரைபாகம். கரைபாகத்தில் தான் முதல்ல இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். கட்டிங் பாகத்தில் பண்ணக்கூடாது. கரைபாகத்தில் என்ன பண்ணணும், முதல்ல ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸ் எடுத்துகிட்டு ப்ளவுஸு திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கோங்க. எடுத்து போட்டுட்டு இந்த ஸ்டிச்சிலேருந்து கரெக்டாக வச்சு இங்கே அளந்துக்கோங்க. 20 வருது, ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், இதோட அளவு 20. இந்த ப்ளவுஸ் அளவு இங்கே வருது, இது 20 வருது, இது பேக் சைடு. இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ஏற்கனவே சொன்னேன், இது கரைபாகம். கரைபாகத்துலேருந்து 20 வச்சுக்கோங்க. கரைபாகத்துலேருந்து 20 வச்சுக்கோங்க. அதே மாதிரி கரெக்டாக 20 வச்சு துணியை கட் பண்ணிக்கணும். பாருங்கன்னா கோடு போட்டு வெட்டிக்கோங்க. இப்போ 20 வச்சுட்டு வெட்டி எடுத்துக்கணும். இது கைக்கு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், கரைபாகம் இங்கே இருக்குது. இதை இப்படி மடித்து போடுங்க, நீட்டாக வச்சுக்கிட்டு. அப்புறம் இதை இப்படி மடித்து போடுங்க. இவ்வளோதான். மடித்து போட்டுட்டு மடித்து போட்டு எக்ஸ்ட்ராஸ் கிளாத் ஏதாவது இருந்தால் கட் பண்ணி எடுத்துடணும். இதை மடித்து போட்டுக்கணும். கொஞ்சம் அன்சைஸாக இருக்கலாம், கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ப்ளவுஸ் பாருங்கள். இப்போ மடித்து போட்டோம். இப்போ நீங்கள் ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. டைரெக்டாக ப்ளவுஸே வச்சுக்கலாம். ப்ளவுஸ் இப்படி திருப்பிக்கோங்க. ரைட் எடுத்து விட்டுட்டு இப்போ ப்ளவுஸை கரெக்டாக இங்கே போட்டுக்கணும். ஒரு சுருக்கம் இல்லாமல் இப்படி போட்டுக்கணும். இப்போ நீங்கள் கரெக்டாக கவனிக்கணும். நான் இங்கே பாருங்கள், இங்கேருந்து 2.5 வைக்கணும். பாருங்கள், ஒரு ரஃபாக ஒரு ட்ராயிங் போட்டுக்கோங்க. இப்படி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு மார்க் பண்ணுறேன். இதை மாதிரி நீங்கள் மார்க் போட்டு வச்சுக்கணும். அது ஏன் அப்புறம் சொல்கிறேன். நான் இந்த மார்க் போட்டு வச்சுக்கோங்க. எதுக்குன்னு இப்போ ஏன் மார்க் போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு பாருங்கள். எப்போவுமே எல்லா ப்ளவுஸும் இங்கேருந்து வைக்கிறப்போ 2.5 வைக்கணும். கரெக்டாக 2.5. கொஞ்சம் ஷோல்டர் கம்மியாக போடுறவங்களுக்கு மட்டும் நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். 3.5 வச்சுக்கலாம். இப்போது 2.5 வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த ப்ளவுஸ் இங்கே வைங்க. ஃபுல்லாக வச்சிடக்கூடாது, கொஞ்சம் இறக்கி வைக்கணும் இங்கே. ஏன்னா இந்த அளவுக்கு நமக்கு ஸ்டிச் போயிடும். இங்கே ப்ளவுஸ் பார்த்துருப்பீங்க, இங்கே ஸ்டிச் இருக்குது, அதனால் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் இங்கே போயிடும். அப்புறம் என்ன பண்ணணும், இப்போ நெக் பாருங்கள், இங்கே மார்க் போட்டிருக்கேன். இந்த மார்க் மேலே ஏன்னா இங்கே ப்ளவுஸ் ஸ்டிச் வருது, அதனால் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிடணும். அப்புறமேட்டு இங்கே மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த சைடு பார்த்த மாதிரி. இதோட தையலும் இந்த சைடு வரும். அதனால் இங்கே
ஒரு 1/4 இன்ச்சு விட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கணும். கையை இப்படிலாம் வைக்கக்கூடாது. ஹேண்ட்ஸ் எப்போவுமே நீட்டாக அப்படி வளைஞ்சு வரணும். இப்படி கரெக்டாக வச்சு இந்த நேரம் ஹேண்ட்ஸ் கோடுக்கிட்ட ஸ்டிச் பண்ண மார்க் போடக்கூடாது. இந்த இதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், மார்க் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ வந்து இந்த ஸ்டிச்சுக்கு கீழே மார்க் பண்ணணும். ஏன்னா இதோட துணி கீழே இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே மார்க் போட்டிருக்கேன். அப்புறமேட்டு நெக் வச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இது பட்டி உள்ள இடம். இங்கேயும் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். உள்ள துணி கொஞ்சம் போயிருக்கு, இங்கே துணி உள்ளே போயிருக்கு. அதனால் இங்கே மட்டும் இங்கே 1/4 இன்ச்சு விடுங்க எல்லா இடத்துக்கும். இங்கே மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கணும். 1/2 இன்ச்சு விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி தான். இப்போ பேக் நெக்கும் கரெக்டாக ஃபுல்லாக வச்சிடாதீங்க. கரெக்டாக 1/4 இன்ச்சு கீழே விட்டு ப்ளவுஸ் இறக்கி வைக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டை எடுத்துகிட்டு பேக் பாருங்கள், பேக்லேயும் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கணும். அவ்வளோதான். மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் சென்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஸ்டிச்சில் கரெக்டாக கை வச்சுக்கோங்க. இங்கேயும் இப்படி வச்சுட்டு கரெக்டாக இறக்கி வச்சுட்டு இங்கே வச்சு இங்கே ஒரு மார்க்கு. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக ஸ்கொயர் பண்ணிடணும். ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க. இந்த இடம் கரெக்டாக வந்து ஜாயிண்ட். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும், நெக்கு நல்லா ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிக்கோங்க. வச்சு இங்கே டூ வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப் அழகாக ஹேண்ட்ஸ் வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், இங்கே 2 கரெக்டாக இருக்கா, இப்படி தான் கை வைக்கணும். இப்போ ஃப்ரண்ட், இது பேக் ஹேண்ட்ஸு, இது ஃப்ரண்ட் ஹேண்ட்ஸ். அப்போ தான் கையில் குழி விழாமல் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், முதல்ல இது 2ஐயும் சேர்த்து ஒரு கட்டு கொடுத்துக்கணும். நீங்கள் 2ஐயும் சேர்த்து கட் கொடுத்துக்கலாம். கட் பண்ண வேணாம், சும்மா கட் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டு பேக்கையும் சேர்த்து. இப்போ வெட்டுறது முதல்ல ஃப்ரண்ட்டு வெட்டக்கூடாது, பேக் வந்துருக்கும்ல அதை மட்டும்தான் வெட்டணும். பேக் வெட்டிக்கணும். அப்புறம் இங்கே பட்டி போட்டு பேர் எடுத்து வச்சுருக்கோம். ஃப்ரண்ட் நெக் வெட்டிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டு ஹேண்ட்ஸ் வெட்டிக்கோங்க. கைக்குழி இது வெட்டியாச்சு. அப்புறம் நெக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இறக்கம் கேட்டால் மட்டும் 1 இன்ச் வைங்க. இறக்கம் 1 இன்ச்சு சின்னது வைக்க சொன்னால் மட்டும் மேலே ஏற்றி வைங்க, இல்லாட்டி இதே போதும். இப்போது நல்லா ரவுண்ட் நெக் ஷேப் போட்டுக்கோங்க. இதே வெட்டி எடுத்துடணும். இப்போ ப்ளவுஸை பாருங்கள், இதே ஹைட்டு போதுன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம இங்கேருந்து இதையும் இங்கே இறக்கி வைக்கணும் சொல்லியிருக்கேன். 1/4 இன்ச்சு விட்ருக்கணும். இங்கே வச்சுட்டு இங்கே 1.5 இன்ச்சு விட்டு ஒரு கோடு போட்டுக்குவோம் கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே, பேக் முடிஞ்சிருச்சு. இப்போது பட்டி வந்து என்றைக்குமே பட்டி மடித்து போடுறீங்க. இந்த மீதி கிளாத்தில் ப்ளவுஸே போடுங்க. இங்கே பாருங்கள், கீழே உள்ள துணி போகிறதுக்கு கொஞ்சம் துணி விட்ருக்கோம், இங்கே போட துணி விட்ருக்கோம். இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் கீழே துணி கிளாத் விட்ருக்கோம். இங்கே கொஞ்சேந்து இங்கே கொஞ்சம் 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்படி கேவி போட்டுக்க வேண்டியது. நீங்கள் பட்டியில் தான் அவங்க உடம்பு எவ்வளோ இறக்கணும்னு சொன்னாங்களோ அது இறக்க முடியும். இது பட்டி, ஓகேவா? இப்போ வந்து உடம்பு இறக்க வேணும்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் இதை இறக்கக்கூடாது. இது இறக்குனா நம்ம ப்ளவுஸ் ஃபிட்டாக இருக்காது நம்மளுக்கு. பட்டியில் தான் 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு இறக்கணும். இல்லை சின்னது பண்ணணும்னா இதை தான் ஏற்றணும் வழியே ப்ளவுஸில் நீங்கள் கை வைக்கக்கூடாது. இப்போ அந்த கட்டிங்ஸ் பார்த்துட்டிங்க. நெக்ஸ்ட்டு
ஹேண்ட்ஸும் ஸ்டிச்சிங் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ பட்டி முடிச்சாச்சு. இதை நீங்கள் வீட்டில் இதை மட்டும் கட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் மெதுவாக கிளாஸ்க்குள்ளே போகலாம், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். நெக்ஸ்ட்டு கிளாஸு ஹேண்ட் சொல்லி தருவேன். இதில் மார்க் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு கையில் தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். மிஷின் இல்லாதவங்களும் இதை பார்த்து கற்றுக்கலாம், ஈஸியாக தைக்கலாம். இதை உங்களுக்கு புது துணி நீங்கள் வாங்க வேண்டாம், நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நியூஸ் பேப்பர் கரபாகம் நினச்சிக்கோங்க. இங்கேருந்து 20 வைக்கிறோன்னு நினச்சிக்கோங்க. இப்படி மடித்து போடுங்க, பேப்பரோடு மடித்து போடுங்க. முதல்ல பேப்பரை நல்லா வரைஞ்சி பழகிக்கோங்க. அப்புறம் இங்கேருந்து 2 1/2 வைக்கிறோம். அதே மாதிரி தான் மெத்தடு. 2 1/2 வைக்கிறீங்க. வச்சுட்டு மாதிரி நெக்கு வரைஞ்சிக்கோங்க பேப்பரில். அப்புறமேட்டு என்ன பண்ணணும், பழைய வேஷ்டி ஏதாவது பழைய காட்டன் சாரீஸ் இருந்தால் ஸ்டிச் பண்ணுறது வர ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு இந்த ரவுண்ட் ஷேப் வராது. வீட்டில் இருக்க ஏதாவது தட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் இங்கே வரைஞ்சிக்கோங்க. கைக்கு இங்கே வச்சிங்கன்னா இது மாதிரி வரைஞ்சிக்கலாம். இவ்வளோ தான். ஃபஸ்ட் பேப்பரில் கட் பண்ணி பழகுங்க. அப்புறம் கிளாத்தில் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறப்போ பழைய கிளாத் ஏதாவது வேஸ்ட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கரபாகத்துலேருந்து 80 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இது அகலம் ஜாஸ்தி. இங்கே பாருங்கள், 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர். இப்போ நீங்கள் வெறும் 80 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணுறப்போ பழைய வேஷ்டி அப்படி பழைய காட்டன் சாரி எடுத்து இங்கேருந்து 80 பாயிண்ட் எடுத்துகிட்டு இது கரபாகமாக வச்சுட்டு கட் பண்ணி நான் சொன்ன மாதிரி மடித்து போட்டு ஸ்டிச் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.